நமக்கு சிவாயா. இந்த பதிவு பிரதோஷத்தை பற்றி. பிரதோஷத்தில் எந்த பிரதோஷம் விசேஷம் அப்படின்னா சோமவார பிரதோஷம் விசேஷம். சோமவாரம் என்பது திங்கட்கிழமை குறிக்கும். திங்கட்கிழமை என்றால் பொதுவாக சிவபெருமானுக்கு உகந்தமான நாள் சோமவாரம் ஆகும். திங்கட்கிழமை தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோமவாரம் என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் அர்த்தம். சந்திரன் என்னும் பொருள்படும். திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உகந்தமான நாள். கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன்னுடைய நோய் குணமாக வேண்டி இந்த சிவபெருமான் நினைத்து தவமிருந்தார். இதுதான் சந்திரனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை நீக்கியதும் நவக்கிரகங்களில் ஒருவரான திகழும் வாய்ப்பையும் சிவபெருமான் வழங்கினார். அப்போதுதான் சந்திர பகவான் தனது வாரத்தில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டார். அதன்படி தோன்றியதுதான் சோமவார பிரதோஷமே ஆகும். மேலும் இந்த சந்திர திசை நடப்பவர்கள் இந்த திங்கட்கிழமையுடைய பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடுவதனால் சந்திர தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது வாக்கு. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லப்படும் நேரம் மாலை 4:30 மணி முதல் 6 மணிவரான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்திகேஸ்வருக்கும் விசேஷ பூஜைகள் நடைபெறும். அந்த அபிஷேக பூஜைகளும் அலங்காரணையும் ஆராதனையையும் தரிசித்து சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக அனைவரும் பெற்றின்று பேரன்பமாக வாழ வேண்டும் என்று இந்த வீடியோவை பதிவிடுகிறோம். ஆதலால் இந்த பிரதோஷ வேளையில் சோமவார பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அளித்து நந்திகேஸ்வரருக்கு செவ்வரலையும் அளித்து அருகம்புல் மாலையும் சாற்றி வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும்.